Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹேர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். சிஎஸ்சி அனைட் ஐஐடி எக்ஸாம் கேட் எல்லாத்துக்குமே நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு சிஎஸ்சி அனைட்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறேன். எக்ஸாம்ஸ் ரொம்ப நியர்பையாக இருக்குது. ஜாம் பார்த்தீங்கன்னா February 2 இருக்குது. சிஎஸ்ஆர் நெட்டு February 15-16 இருக்குது. அடுத்தால கேட் ஏப்ரலில் எக்ஸாம் இருக்குது. தொடர்ந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டினியூஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இன்னும் மீதியாக இருக்கக்கூடிய நாட்களில் டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். நல்ல சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது? இது லீனியர் அல்ஜிப்ராவில் உள்ள ப்ராப்ளம்ஸ், மேட்ரிசஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ். இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதில் பி கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல பி ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். பி பவர் 50 கேட்டுருக்கு. பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா 111011001 இன்ட்டு 111011001 பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. 1, அடுத்தது 2, 3 வருதா? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எஸ், 1 2 3 0 2 கடைசி 3. அடுத்தது என்ன வருது? 0 2 0 1 2 0 1 2 கடைசி உள்ளது 0 0 1 0 0 1. சரியா? இப்போ அடுத்தது பி கியூப் கண்டுபிடிங்க. பி கியூப் பி ஸ்கொயர் இன்ட்டு பி போடப்படும். சரியா? பி ஸ்கொயர் இன்ட்டு பி போட்டிங்கன்னா இந்த இருக்கு 1 2 3 0 1 2 0 0 1 இன்ட்டு பி என்னது? 1 1 1 0 1 1 0 0 1. ரைட்டா? மல்டிப்ளை பண்ணுங்க. 1, அடுத்தது 1 + 2 1 + 2 3. 1 + 2 3. அடுத்தது 1 + 2 + 3 அப்போ 6. சரியா? அடுத்தது 0 0 0 இது 0. அடுத்தது 0 1 0 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 வருது. அடுத்தது 0 0 1. சரியா? இப்போவே நம்ம ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிடலாம். நான் அடுத்து பி பவர் 4 கண்டுபிடிக்கிறேன். பி பவர் 4 இந்த இருக்கு. பி பவர் 4 மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். இந்த இருக்கு 1 2 3. இது கூட இதுலயே நான் பி பவர் 4 போடுறேன். 1 2 3 0 1 2 0 0 1. சரியா? பி பவர் 4 = மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு. இதுலயே நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். இதுல 1. அடுத்தது 2 + 3 இல்ல 2 + 2 4. அடுத்தது 3 4 7 + 3 10. சரியா? அடுத்தது 0 1. இங்க என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 + 2 4. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். அடுத்தது கடைசி 0 0 1. இப்போ நம்ம ஓரளவுக்கு என்ன வரும் அப்படின்னு கெஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதுல 1 இருக்கு, இதுல 3 இருக்கு, இங்க 1 இங்க 4. ரைட்டா? அப்படின்னா நம்மளுக்கு பி பவர் 4 இருக்கும்போது நம்மளுக்கு பி பவர் 50 தான் கண்டுபிடிக்கணும். பி பவர் 50னா அப்ப இங்க 1 இருக்கும், இங்க 50 இருக்கும், இங்க
இங்க பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு. அதே மாதிரி இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும்? 0 1 50 இருக்கும். ரைட்டா? 0 1 50. கடைசி டேர்ம் வந்து 0 0 1. ஓரளவுக்கு நம்ம எதுதான் ஆன்சர் அப்படின்னு கெஸ் பண்ண முடியும். ஆனா ஒரே இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுவும் இதுவும் பாருங்க, இதுவும் நான் எழுதியிருக்கக்கூடிய எல்லா டேர்மும் சேமா இருக்கு. அப்ப இந்த டேர்ம் என்ன வரும் அப்படிங்கறத நம்ம கன்க்ளூட் பண்ணணும். இந்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா பி ஸ்கொயர், இதுல 3 இருக்கு, இதுல 6 இருக்கு, இதுல 10 இருக்கு. இப்ப கன்க்ளூட் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். பி ஸ்கொயர்ல A13, பி ஸ்கொயர்ல A13 வந்து எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. பி ஸ்கொயர்ல A13 3 இருக்கு. 3னா 1 + 2. சரியா? பி கியூப்ல அது 6 இருக்கு. பி கியூப்ல எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. அப்ப 1 + 2 + 3, 1 + 2 + 3. பி பவர் 4ல அது எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. அது என்னது? 1 + 2 + 3 + 4. பி பவர் 4க்கு 1 + 2 + 3 + 4. அப்போ பி பவர் 50க்கு அது என்ன இருக்கும்? பி பவர் 50ல அது என்னவா இருந்திருக்கும்? பி பவர் 50ல 1 + 2 + 3 etc. + 50. இது sum of the terms, sum of the first n natural numbers. Formula என்னது? n × n + 1/2 = 50 × 51/2. இது வந்து 25. மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 1275. பண்ணவே இதுவும் தான் நம்மளுக்கு ஆப்ஷன்ல இருக்கு. இது 100 இருக்கு, இது 25 × 51/2. அப்ப இதுதான் நம்மளுடைய டி தான் நம்மளுடைய ஆன்சர். A13 வச்சு இந்த டேர்மை வச்சு தான் நம்ம கன்க்ளூட் பண்றோம். இதுல 3 இருக்கு, ஃபர்ஸ்ட் 2 நேச்சுரல் நம்பர்ஸ். இதுல 6 இருக்கு, ஃபர்ஸ்ட் 3 நேச்சுரல் நம்பர்ஸ். பி பவர் 4ல 10 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 4 நேச்சுரல் நம்பர்ஸ். அப்ப பி பவர் 50ல ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் 50 நேச்சுரல் நம்பர்ஸ். 1 + 2 + 3 etc. + 50. அது ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? n × n + 1/2. 1275 இந்த இடத்துல இருக்கணும். அப்ப அந்த டி தான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இது வந்து அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்த क्वेश्चन நம்ம வர்க் பண்ணியே என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம், பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம் பாருங்க. இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்த உடனே ஆன்சர் சொல்ற மாதிரி உள்ள விறுவிறுன்னு டக்குன்னு போட்டுட்டு அடுத்த சம்க்கு போகிற மாதிரி உள்ள ஷார்ட்கட். இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. 3 - 2 1, 2 - 1 1. ரோ சம் 1 இருக்கு. இங்க ரோ சம் 1 எது இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுல பாருங்க ரோ சம் 1, இதுல ரோ சம் 1, இதுல இல்ல, வேற எதுலயுமே இல்ல. ரோ சம் 1 இருக்கக்கூடியது தான் என்னது? நம்மளுடைய ஆன்சர். இது வந்து பார்த்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல क्वेश्चन. சரிதானே? பார்த்த A20 கேட்டிருக்கு, எப்படி பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பார்த்த உடனே ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். அப்படியெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால காம்படிட்டிவ் எக்ஸாமை ஈஸியா என்ன செய்ய முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். அதனால சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி அனட், ஐஐடி எக்ஸாம், கேட், பிஜிடிஆர்பி எல்லாருக்குமே ஆன்லைன் மோட்ல கிளாஸ் இருக்கு. நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். நம்ம கிட்ட இதுக்கு முன்னால படிச்சு யார் யார் எப்படி எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சக்சஸ் ஸ்டோரிஸையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியா எக்ஸாம் வைஸ் பிளேலிஸ்ட் இருக்கு, சாப்டர் வைஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. ஐஐடி எக்ஸாம்னு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு, கேட்னு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு, சிஎஸ்சி அனெட்னு பிளேலிஸ்ட் இருக்கு. அது போக அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிபிடி எல்லாத்துக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுடைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மோட்ல கிளாஸ் இருக்கு. கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே இது வந்து அடுத்து ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிதானா? வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நிறையா MCQs எல்லாமே கொடுத்துருப்பேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.